ஆடிக்கு ஆஃபர் என்ன? ஆடி குடுக்குதே வாழ்க்கையில ஆடி. ஐயோ போச்சே. என் மூக்கு அந்த சைஸ், உன் மூக்கு நான் பள்ளி சைஸா? நீ குடிச்சிருக்கவே குடிச்சிரல. அந்த ஸ்னேகா யாரு? என் பக்கத்துல வா. ஏம்மா? கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா. ஹலோ, சொல்லுங்க ஸ்னேகா. வாடகையில வீடு பாத்துட்டு இருக்கேன். எதுவும் வீடு அவைலபிள் இருக்கா? ரெண்ட்ல வீடு இருக்கு. ஒரு 4 வீடு இருக்கு. அருமையான வீடுங்க. ஒரு மாசம் புரோக்கர் கமிஷன். பெண்களுக்கு மட்டும் இலவச பஸ், மாசம் 1000 ரூபாய். ஒண்ணு என்னதான் ஆஃபர் இருக்கு. நாங்க மட்டும் என்ன பாவம் செஞ்சவங்களா? வா வா. என்னவா ஆரம்பமே அலக்களிப்பா இருக்கு. எதை போய் பிடிக்க போற? என்ன கிளம்பி உட்காந்துருக்க? பிச்சை எடுக்க போறேன். அதை செய்வான் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருக்கியா? என்னம்மா பண்றது, மனசு சரி. நாளோட போகலானா முடியுமா? சி. ஐயோமா பேபிமா ப்ளீஸ் மீ. எதுக்கு இப்போ கிளம்பி உட்காந்துருக்க? நான் வெளியில பர்ச்சேஸ் போறேன். பர்ச்சேஸ் போறியா? ஆமா. எப்போதாம்மா வீட்டில் கிடப்ப? எப்போ பாரு பர்ச்சேஸ் கச்சச்சு. எங்கே தான் எவங்க முன்னாடி மரம் முளை வச்சுக்கே நான் காசுக்கு போட்டிருக்கேன் 2 மரம் இப்ப. உன் பேச்சுல திமிர் தெரியுதே. எங்க போய் குடிச்சிட்டு வளர்ந்து வந்துட்டு இருந்துச்சு வரையா? இப்படி தொப்பையா வந்திருக்க? மழை பெய்யுமா? மழை பெய்யுதா? ஆமா. வெயில் பல்ல காட்டிக்கிட்டு அடிக்குது. வெயில் புது இன்னும் படகு ஓட்டுற போல. மழை பெய்யுதுல்ல, அதனால படகு ஓட்டுறீங்க. பைத்தியம் முத்தி போச்சு. நீ சொன்னாலே ஏறாது, நான் சொன்னாலே ஏறாது. முதல் மரியாதை ராதா படகு ஓட்டுறாரு. நீ சிவாஜியா? நான் ஏன் சிவாஜியா இருக்க போறேன்? போதையில என்ன சொல்றேன்னு கூட சொல்ல தெரியாம சொல்லுது. சைடிஸ் ஏதாவது இருக்கமா? சைடிஸா? நீ திருந்தவே மாட்டேன். என்ன கூட பாக்க அப்படி கொன்னறலான்னு வருது பைத்தியக்கார பயலே. குடியார கண்ணாடி. தண்ணிய அடிச்சு போதையானா 10 மூஞ்சி வருங்குவாங்க. கரெக்டுமா? என்ன சொன்ன? 10 பொண்ணு ஒரு மூஞ்சியை பார்க்க முடியாது. பத்து மூஞ்சி வருது. வரும். அவங்க கண்ணுல 10 மூஞ்சி. இல்ல இந்த ஒரு கண்ணுல தான் 10 மூஞ்சி. இந்த கண்ணுல பார்த்தா 20 மூஞ்சி. இங்க இருந்து அங்கே இருக்கு போல் இருக்கு. உன் வாய் ஏற்கனவே கிளியும் பண்ண அவ்வளவு பெரிய வாயா இருந்தா என்ன வருது? ஆமா மணி கிழிச்சு கேப்பேன். என்ன பொறுக்குறது? பூ. அதுதான், அது பூ தான். நீ எச்ச தானே. இவனை கொன்னுடலாமா? நீ பிச்சை தானே. இந்த வாய் காசுதா. எதுக்கு காசு? ஆடி ஆஃபருக்கு. ஆடி ஆஃபர், ஆடாம ஆஃபர்னு போமாங்கட்டி. நீ வேற கடை வீதியில வெங்கடேஸ்வர டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி ஆஃபர் போட்டிருக்கான். அதுக்கு நானா செய்யட்டும்? காசு கொடுத்தா அப்ப புடவை ஒண்ணு வாங்கினா 1 ஃப்ரீ. ஒன்று வாங்க. அது நான் தான் தெரியாம தான் கேட்குறேன். அது என்ன ஆகும்னா ஆடி ஆஃபரு இந்த பெண்களுக்கு மட்டும் என்ன ஒரு இதுவா? ஏதோ நம்ம ஊட்டின்னு கிடக்கு. மனுஷனுக்கே இங்கே சோறு இல்லை, இல்லை பூனைக்கு ஒரு சோறு. பூனைக்கு நல்ல பால் கொள்ள கொள்ள. நான் வந்து இது டாபிக் பேச வந்துட்டேன், விட்டேன் பாரு. என்ன இப்போ அந்த பொங்கலுக்கு அது பெண்களுக்கு மட்டும் இவ்வளோ ஆஃபரு? அதுதான்மா, ஆடிக்கு ஒரு ஆஃபரு, பொங்கலுக்கு ஒரு ஆஃபரு, தீபாவளிக்கு ஒரு ஆஃபரு. ஏன் இந்த ஆம்பளைங்க மட்டும் என்ன பாவம் செஞ்ச பிரிவியா? என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி 5 ரூபாய்க்கு வித்த டீ இன்னைக்கு 25 ரூபா. ஏன் அதுக்கு இந்த ஆடி ஆஃபர்ல போட்டு ஒரு 5 ரூபாய் போடக்கூடாதா? ஊதி விட்டு போதை எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது? ஏன் நான் என்ன சொல்றேன்னா, ஒயின் ஷாப்ல வந்து ஆடி ஆஃபர்னு சொல்லிட்டு 250 ரூபா கோட்டை 200 ரூபாய்க்கு வித்தாதான் என்ன ஆமா? எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கு இவெல்லாம். ஒரு பெரிய விஞ்ஞானிய பிறக்க வேண்டியவன். ஆகும்னா ஆடி ஆஃபர், பாடி ஆஃபர். யாரும் போய் இதெல்லாம் பண்றது? எல்லாம் சும்மா விட மாட்டேமா நான். பெண்களுக்கு மட்டும் இலவச பஸ், மாசம் 1000 ரூபாய். ஒண்ணு என்னதான் ஆஃபர் இருக்கு. நாங்க மட்டும் என்ன பாவம் செஞ்சவங்களா? உழைச்சி நாயா கொட்டுறது நாங்க. தட்டி கேட்க வேண்டிய பொதுஜனங்களை அப்படி பொத்திட்டு போறதுனாலதான் இந்த அரசியல்வாதி இந்த ஆட்ட ஆடுறாங்க. நீ ஒண்ணும் பாவம் செய்ய வேணாம். என் கூட வா பாம்பேக்கு. அப்படியாவது பண்ணிட்டு உட்காந்துக்கலாம் போல இருக்கு. இந்த குடும்பத்துக்கு ஒழிச்சு ஓடா போயிட்டேன் நான். ஓடா போயிட்டேன். உனக்கு வெளில பார்த்தா தெரியாதுமா, உள்ளுக்குள்ள தானே இருக்கு வேதனை. வயசா அப்புறம் உனக்கு சம்பாதிச்சு கொடுத்து நீ நல்லா கொம்மரியா தானே இருக்க. நான் தானே சாவணும். பெண்கள் சொல்லாத. 2 பிள்ளைய பெற்றுட்டு பெண்கள் நீனா மண்டே உடச்சு கொடுவேன். ஆமா ஆகும்னா இது ஒன்று வச்சிருங்க. பம்பளைங்க மட்டும்தான் புள்ள பார்க்க முடியும். ஆமா ஆமா. ஆடிக்கும் தர முடியாது, ஆஃபருக்கும் தர முடியாது. காசு வேணும்னா போய் பிச்சை எடு. அப்புறம்
எனக்கு சர்வீஸ்க்கு காசு இல்லாம உட்காந்துருக்கேன். ஆடி ஆப்பரு பாடி ஆப்பரு பக்கத்துல பீரை ஃபுல்லா பிடிப்பியா? இல்ல நான் என்ன கேக்குறேன்னா பீரை ஃபுல்லா தான் வச்சிருக்கீங்க ட்ரெஸ். அப்புறம் என்ன ஆடி ஆப்பர் தள்ளுது? எனக்கு ஒரு ஜட்டி கிழிஞ்ச ஜட்டி கூட இல்ல. சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா. உனக்கு அதான் தச்சு தந்திருக்கேன். அதுதான் போடு உனக்கு மூட வேண்டியதை மூடி உட்காரு. மூட வேண்டியது மூடி தானே இருக்கு. ஜட்டி கூட போடல. நான் அதை மூட வேண்டியது மூடி தானே இருக்கு. தெரியுமே நீ போட மாட்டியோ, அதனால நான் வாங்கி தரேன். ஆடி ஆஃபரு மயிர் ஆஃபரு எவ்வளோதான் கொண்டாந்து கொட்டுறது. நான் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். ஆடிக்கு நீ போய் இப்போ ஆப்பாயில போடு. போய் அக்கம் பக்கம்லாம் சொல்லிட்டேன். என்னக்கா? நான் போய் 2 புடவை எடுக்கணும். 2 புடவை தானே? நான் வேணா சரி வாங்கணும். ரேஷன் கடையில் 2 புடவை தராங்களா, அதை வேணா வாங்கிட்டு வந்து குட்டிக்கு. பாரு மனசால் கட்டவும் முடியாது, தூக்கி போடவும் முடியாது. எல்லா வீட்லயும் தலவாணி வரையாதான் இருக்கும். ஒரு உன்கிட்ட பேச முடியலம்மா. நான் வந்து பிரியாணி சாப்பிட்டேன் பக்கத்து வீட்டுல. இப்பதான் ஏப்பம் வருது. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. பிரியாணி ஓ நல்லாம்மா. ஆனால் நல்லா சொகுசான வாழ்க்கைமா இந்த பொண்ணுங்களுக்கு. நல்லா அதுவும் இந்த கல்யாணம் ஆண்டி எல்லாத்துக்கும் ஒன்றையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஆமாம். அப்போ நீ என்ன குமரி பொண்ணா? நான் உனக்கு வாழ்க்கை தராட்டி ஏதிரி உனக்கு ஒரு குழந்தை இது அதெல்லாம் அதை பஸ்ட்டு தெரிஞ்சுக்க. வாழ்க்கை கொடுத்து குழந்தை கொடுத்துருக்க. குழந்தை கொடுத்தது நீண்டா இதுல இந்த மல்லாந்துட்டானே குடிகார பையில இந்திரியா ஒரு ஆஃபைல போட்டோம்மா. மீசையெல்லாம் நரைச்சு போச்சு பாரு. இந்த பித்த நிறைய பார்த்து பெரியவர்னு சொல்லிட்டாங்களே, அதுக்கு தான் ஃபீல் பண்றேன். அது பித்த நேரமா? உன்னோட மொத்த நிறையும் அதுதான். காசு ஏமா என்கிட்ட எந்த காசுமா? வாட்சை வித்து நானே தண்ணி அடிக்கலான்னு பிளான் பண்ணேன். இந்த வாட்ச் 50 ரூபாய் கூட போவாது. அதுக்காக தான் வந்து திருப்பி. ஐயோ ஐயோ இந்த நிக்கிறாங்க பாரு லோக்கல் பார்ட்டி அம்மா. ஒரே அப்பு 80-90 வயசுல வர்ற குழப்பம் எல்லாம் இப்ப வந்துருச்சு. ஆமா பல்லைகளை கலட்டுவேன். காஸ்தா 250 ரூபா கோட்டுமா. அஷ்டு வந்து ஒரு கொஞ்சம் என்ன மாதிரி போதை இருக்குமா. நீ அச்சு போதை இறக்கி விட்டுறாரு. குளிக்க நல்லா வாயில வருது. குடிக்க சொல்றா பாரு நாதாரி நாய். போய் தொலைங்கிட்டு நீ தூங்க கூடாது. எந்திரி. எனக்கு ஆடி ஆஃபர் காஸ்தா. ஆடி எங்க அம்மாக்கு வீட்டுக்கு நான் வேணா ஒண்ணு செய்ய. இங்க வேணா ஓரமா நின்று ஆடிட்டு போறேன். அதான் ஆடி ஆஃபர். வேற என்ன காஸ்தா என்னமா காசு காசு காசுன்னு என்னமா பிச்சேடு இல்ல கொள்ளையடி காசு இல்ல ஒண்ணும் இல்லம்மா. ஐயோ நீ அப்படியே தடவி இங்கிட்டு கட்டினா மட்டும் காசு வந்துருமா? எச்ச என்கிட்ட காசை எடுத்துட்டு போய் குடிக்கிற. நான் எச்சனா நீ பிச்சடி பிச்சைக்காரி. யாரு பிச்சைக்காரி? இந்த தூங்க. இவனுக்கு தண்ணி சோறு பிரியாணி எது வேணாலும் கொடுங்க, ஆனா தூங்க விடாதீங்க. ஒரு செகண்ட் கண்ண முன்னால அடிங்க. அது பேட்ட எடுப்பா. எதுக்குமா? இது பேட்டை வச்சு ஆஃப் வர வாங்கிக்கணும். இந்த பாரு ஒரு அடி எடுத்து டாப் எதிர நீ வந்து என்னமா டான்ஸ் ஆடுவோம். எக்ஸலென்ட் மார்வெலஸ். அடடடடடட என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க? அது பேர் என்ன பாட்டு? முதல்வன்ல வரவே. முதல்வன்ல போய் பிச்சை போன் வருது. பக்கத்து ஆண்டி தான் எங்க வருமா? போன் எடுமாமா. போன் எடுமா. யாருன்னு பாருமா. அது ஆண்டி அது அக்கா. குடும்பமாமா குடும்பமா காசு கேட்டிருக்கோம். குடும்பம் யாருன்னு பார்க்கலாம். யாரும் இல்லையா? எனக்கு போன் என் போன் போதையில. ஏன் போன் மாதிரி நான் இங்க சார்ஜ் வைக்க போனமா. ஹலோ ஹலோ சொன்னோன்னா ஐஸ்வர்யா ராய். ஹலோ யாரு? வீடு பாக்குறேன்னு சொல்லி இந்த உங்களோட நம்பர் கொடுத்தானா? நீ என்னம்மா என்ன புரோக்கர் வேலை எப்ப பார்த்த? புரோக்கர் தான். இவ புரோக்கர் தான். எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? வீடு பாக்குறேன்னு சொல்லி இந்த காசு கேட்டா கொடுத்துடாதீங்க. குடிகார பைய. நீங்க யாரு? நான் ஸ்னேகா பேசுறேங்க. உங்க நம்பர் கட்டிட்டு வீடு காமிப்பீங்கன்ட்டு எனக்கு வாடகைக்கு வீடு வேணும். அதான் இருக்கான்னு கேட்டேன். வீடா? பொண்ணு நல்லா இருக்கும். வீடு வாடகைக்கு 2 BHKங்க, 2 bedroom hall kitchen. ஹலோ ஹலோ சொல்லுங்க ஸ்னேகா. வாடகையில வீடு பார்த்துட்டு இருக்கேன். எதுவும் வீடு அவைலபிள் இருக்கா? ரெண்ட்ல வீடு இருக்கு. ஒரு 4 வீடு இருக்கு. அருமையான வீடுங்க. ஒரு மாசம் புரோக்கர் கமிஷன். நீங்க வாங்குவீங்களா? ஆமா ஆமா. சரி நான் உங்களுக்கு ரிக்வயர்மென்ட் எல்லாம் அனுப்புறேன் வாட்ஸ்அப்ல. அனுப்புங்க. செக் பண்ணிட்டு கால் பேக் பண்ணுங்க சரிங்களா? இது உங்க நம்பர் தானுங்களே? இது நம்பர் தான். இதுல கால் பண்ணா வாட்ஸ்அப் நம்பர் வேற இருக்கு. நான் உங்களுக்கு அது மூலமா டெக்ஸ்ட் பண்ணி தயவு செய்து அதை அனுப்புங்க ஃபர்ஸ்ட். சரி அதை அனுப்புங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா.
சரிங்க சரி சரி இந்தயா இங்க புரியா யார் யாது பொம்பளை பேசுது இந்த புரோக்கர் சொல்லி பொம்பளை புரோக்கரா நீ அம்மா, அது ஏதோ அது என்ன இது இந்த கால் சொல்லுவாங்களேன்னா என்ன கால்? ராங் கால் அது வந்துருச்சு ராங் கால் என்னன்னு சொல்ற வாட்ஸ்அப் நம்பர் மூஞ்சி சிரிச்சா மாதிரி வச்சுக்கிறது தாங்க எங்க வழக்கமே. ஏன்னா இந்த சம்பவம் நடந்த பிறகு நாம சிரிக்கிறதுக்கு இருக்க மாட்டோமான்னு யாருக்கும் தெரியாது. போய் சொல்லாத சினேகா வச்சிருக்கதானே நீனு ஸ்னேகாவை நான் வச்சிருக்கேன். நான் பர்சனா கேட்டாருன்னா செருப்பால அந்த சினேகாக்கு நீ இருப்பாரு. ஆமா வாயா மூக்கு அண்டா சைஸ் வச்சிருக்க சினேகா ஏன் மூக்கு அண்டா சைஸ் மூக்கு என்ன பள்ளி சைஸா? இப்ப நீ குடிச்சதுக்குள்ள எனக்கு பிரச்சனை இல்ல அந்த சினேகா யாரு என் பக்கத்துல வா ஏம்மா? கேட்க முடியாது கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. இருமா அது ஒரு சைடு பிசினஸ். இப்ப நீ கேட்டீங்களா ஆடி ஆஃபர் இருக்கு business அவ. கடவுள் கொடுத்துருக்க அவ இல்லம்மா அவ புரோக்கரா. சைடு பிசினஸ் பண்றியா ஏமா ஏமா நீ பச்சை பச்சையா பேசுறீங்க. போன் பண்ணு ஜோமா பண்ண ஐயோ நான் காலைல பேசி வீட காமிச்சு நான் வாங்கி வேலையை முடிச்சுக்க உனக்கு ஆடிக்கு ஆஃபர் தரமா நீ ஏமா நீ ஆடி offer இருக்கா? ஆமா போமா நீ ஆஃபர் போட தெரியா இல்லையாம்மா? ஆஃப் ஆயினா இல்ல இப்ப எனக்கு சினேகா யாருன்னு தெரியாது ஸ்னேகா உங்க அக்காட்ட போய் கேளு போமா. நான் போறேன் போயிட்டு உள்ள படுக்கிறேன். பொம்பளை வச்சு பிசினஸ் பண்ணி ஒரு 2 ஆஃபர் போடு. ஆஃப் ஆயிடு இதுல போடு முகர ஏப்பா எஞ்சுமா ஆடிக்கு ஆஃபர் என்ன? ஆடி குடுக்குதே என் வாழ்க்கைங்க ஆடி ஐயோ போச்சே. தவக்கா மாதிரி கவிக்கு தெரியும் பாரு கம்னாடி பாரு போடி பர்திசி நாய். இந்த ஆளுக்கு ஒண்ணுக்கு ரெண்டா ஒன்ன வச்சு இந்த குடுங்க வக்கு இல்ல சினேகா மயிர்ந்து போறான் கம்னாடி செத்தாடா சினேகாவும் செத்தா நீ ஒரு குடியில போட்டு 2 பேரையும் புதைக்கிற இருங்கடா மா ஏசி ரிமோட்டே காணா. நம்ம வீட்ல ஏசில குடிகார நாயே ஓ டேபிள் ஃபேன் வச்சு பாரு அப்ப நேத்து ஏசி சினேகா வீட்ல வச்சு போடா ஏசி போட்டு செத்தாடா நீ